Hi, this is Deepan. நான் 1 month பிஃபோர் குணா பிரதரோட ப்ரோக்ராமில் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அண்ட் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுறது பிஃபோர் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. லைக் ஃபினான்ஷியலாகவும் சரி, என்னோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப டல்லாக இருந்துச்சு. அண்ட் மெயின் ரீசன் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் அதுதான். அதனாலே எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, என்னோட பர்சனல் லைஃப்பில் இருக்கட்டும். ஸோ எல்லா இடத்துலையுமே லாக் ஆகியிருந்தேன். அண்ட் ஒன்ஸ் அவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் நடந்தது. ஃபர்ஸ்ட் 1 வீக்கில் வந்துட்டு டீடாக்ஸ் கொடுத்துருந்தாங்க, டிஜிட்டல் டீடாக்ஸ். ஸோ அந்த டைம் பார்த்தா என்னோட மைண்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ரீசெட் ஆக ஸ்டார்ட் ஆனிச்சு. லைக் இப்போ இருந்த டைமென்ஷன் என்னோட திங்கிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் அதுலேருந்து எனக்கு கைடன்ஸ் பண்ணாங்க, என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது. ஸோ அப்படிங்கிற மாதிரி லைக் எப்படி நம்மளோட மைண்ட் ஒர்க் ஆகுது, லைக் சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம எதெல்லாம் பிலீவ் பண்ணோம், ஏன் நமக்கு ஒரு விஷயம்லாம் ரிப்பீட்டடாக நடக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் அதில் 1-on-1 காலில் வந்துட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதில் வந்துட்டு எப்படிலாம் நம்ம வந்துட்டு கோல்ஸ் செட் பண்ணோம், அந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்துட்டு எனக்கு டீச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதெல்லாம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப என்னோட ஃபர்ஸ்ட் மந்த்லேயே நான் நிறைய சேஞ்சஸ் பார்த்தேன். லைக் என்னோட செல்ஃப்லேயும் சரி, என்னோட பிஸ்னஸ்லேயும் ஒரு ட்ரெமெண்டஸான சேஞ்சஸ் வந்துட்டு நான் பார்க்க முடிஞ்சது. அதே எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் குணா பிரதரோட ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கோல்ஸ் இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு அடுத்த கோல்ஸ் நோக்கி வந்துட்டு நான் இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. லைக் இப்போ ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுறது பிஃபோர் இருந்த தீபன் அப்படிங்கிறது வேறு, இப்போ நான் இருக்கிற தீபன் அப்படிங்கிறது வேறு. லைக் எல்லா ஏரியாலையும் ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கட்டும், ஒருத்தட்ட பேசுகிறதா இருக்கட்டும். லைக் நான் மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் வந்துட்டு அதிகமாக அப்லோட் பண்ண மாட்டேன், லைக் என்னோட ஓன் வாய்ஸில். பிகாஸ் பார்த்தா என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு. லைக் அதெல்லாம் நிறையா வந்துட்டு புரிய வச்சார், இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படிலாம் அப்லோட் பண்ண வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு நிறைய டீச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜாயினிங் குணா பிரதர்ஸோட ப்ரோக்ராம் அப்படிங்கிறது சீரியஸ்லி ஒர்த். நிறைய சேஞ்சஸ் வந்து தெரியுது. தேங்க்யூ.